போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவே பயப்படுச்சு. அந்த பார்ப்பன பெண் ஜெயலலிதா இருந்தால் சங்கராச்சாரியார் எங்கே படுத்திருந்தார்? அதுக்கு நக்கீரன் தான் காரணம். எங்கே காஞ்சிபுரம் லாக்கப்பில் படுக்க வச்சிருப்பார். அது ஜெயலலிதா இருந்தா ஜெகத் குருவே அங்கே படுத்து கிடந்தார். பெரியார் இருந்ததெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? பெரியாரே ஓட்டு கேட்கலையே, நீ என்ன பெரியார் பேர சொல்லி ஓட்டு கேட்குற? இன்னொரு பேச்சு ஓடுது, அதிமுக பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சீமானை நிற்க வைக்கிறாங்க. இல்லை, அப்போ அந்த செய்தி உண்மைதான். ஏன்னா 1954 சாதி ஒழிப்பு மாநாடு எப்போ நடத்தினார்? 1954. இன்னைக்கு நடத்த முடியுமா? நான் திராவிட இயக்க முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வச்சுக்கிறேன். 56 கட்சியை பார்த்து கேட்குறேன். கர்நாடகா போ, தெலுங்கு பேசுகிற பூரா ஆந்திராவுக்கு போ, அருந்ததியர் பூரா தெலுங்கானாவுக்கு போ. என்னையா பாலிடிக்ஸ்? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிரபாகர் இதே சொல்லி கொடுத்தாரு உனக்கு. ஈழத்துக்கான அடையாளம் நீ என்ன செஞ்சிருக்கிற? 1,00,000 பேர் அகதி முகாம் படுத்து கிடக்கிறான். நாய்க்கொட்டடையில் படுத்து கிடக்கிறான். எத்தனை வருஷமா? 40 ஆண்டு காலம் அகதியாவே இருக்கு. மறைந்த 50 ஆண்டு காலம் வரை இந்த கல்லடி வருதுன்னா இந்த இனம் எவ்வளவு தாழ்ந்து கிடந்தது. அந்த சாதிய தீண்டாமை என்பது எனக்கு 10 வயசுலேயே தெரிஞ்சுது. அந்த மாறும் என்பது மாறாதது என்பது இன்னைக்கு வரைக்கும் சாதி மாறவே இல்லை. அவருடைய தாடி மேலே இருந்த மலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணும்போது நாசமாக போனவனை உன்னை கட்டிக்கிட்டு யாருடைய மலத்தையோ உன் தலையில் சுத்தம் பண்ண வேண்டதுக்கு தான் இனி எனக்கு இந்த வாழ்க்கையான்னு கேட்கும்போது நம்ம பொறுமையாக சொன்னாராம். இந்த சமூகம் இதை விட நாட்டம் அடிக்கிறது. பெரியாரே உடைக்கிற போது அண்ணாவும் கருணாநிதியும் ஜுஜிபி அவங்க சின்ன என்னதான் பெட்டி பார்த்து சார் பெட்டி வாங்குறதுக்கு தான் தேர்தல் நிற்கிற காலி பெட்டி கூட கிடைக்காது போடுறது நமக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தமிழா பாண்டியன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 46 பேர் நிற்கிறீங்க எலெக்ஷனில். போன தடவை கதை கட்டுச்சு, இந்த தடவை அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. எப்படி இருக்குது தேர்தல் களம்? தேர்தல் களம் மிக பெரிய ஒரு வெறுமை ஏற்பட்டிருக்கு. தேர்தல் களத்தில் திமுக மட்டும்தான் நிற்கிது. திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் சைமன் நிற்கிறார். அப்படி சீமான் உங்களுக்கு சீமான், எனக்கு அவர் சைமன். அவர் பேர் சைமன் தானே. சைமன் என்ற சீமான் திமுகவை எதிர்த்து பெரியார் மண்ணிலே பெரியாருடைய கொள்கை தோற்கடிக்கப்படுகிற இடம் நான் அதை தீர்மானிப்பேன் என்று ஒரு சீமானுடைய அந்த ஒரு கொக்கரிப்பு. இதற்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அங்கே யாருமே இல்லை. குறிப்பாக அதிமுக இல்லை, பாமக இல்லை, தேமுதிக இல்லை, பிஜேபி இல்லை, விஜய் இல்லை. இல்லை, நீங்கள் முடிவு பண்ணது வேட்பாளராக நாம் நிற்கணும்னு முடிவு பண்ணது என்னைக்கு? திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு சீமான் நிற்கிறார் திமுகவை எதிர்த்து. அவரே களத்தில் நிற்கிறாருன்னு எனக்கு தகவல். அப்போது யாராவது நிற்பாங்களான்னு திராவிட இயக்க தலைவர்கள், அதாவது திராவிடர் கழக தலைவர்கள் கூட பேசுகிற பொழுது எனக்கு மேலும் நாம் எதிர்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும். நீங்கள் போன முறை வாங்கிய ஓட்டை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் பெரியார் மண்ணிலே நான் என்ன பண்ணுறேன்? பெரியார் மண்ணிலே வீழ்த்தப்படுவார். இதுதான் இந்த சைமனுடைய ஒரு அறைகூவல். அப்போது ஏறக்குறைய நான் ஒரு 18-19 வயசில் பெரியார் இயக்கம், பெரியார் தொண்டனா எனக்கு அறிமுகமானது. அன்றிலிருந்து இன்று வரை பெரியார் தொண்டனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா பெரியார் நீங்கள் தமிழனுக்கு மட்டும் இல்லை, தமிழர் நலன் சார்ந்து மட்டுமல்ல, இந்த மண்ணின் பூமி பந்தில் சிந்திக்க சொன்னவன் தந்தை பெரியார். கிரேக்கத்துக்கு ஒரு சாக்ரட்டிஸ்னா தமிழனுக்கு ஒரு பெரியார் தான். ஏன்னா பெரியார் மீது இவ்வளவு கல்லடிகள் மறைந்த 50 ஆண்டு காலம் வரை இந்த கல்லடி வருதுன்னா இந்த இனம் எவ்வளவு தாழ்ந்து கிடந்திருக்கும். சனாதனம் என்பது தான் சாதி. இங்கே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் சாணார்,
இப்போ நாடார். ஒரு ஒரு நான் இப்போ பிறந்து வளர்ந்தாலும் கொங்கு பெல்ட்டில் நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். வேடிக்கை பார்த்தோ இல்லை சினிமாவில் பார்த்தோ யாரோ கேட்டோ அல்ல. நான் பிறந்து வளர்ந்தாலும் கொங்கு பெல்ட்டில் திருப்பூரில். என்னுடைய நண்பன் ஒருவனுடைய அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு என்னுடைய நண்பனுக்கு அடி. ஏன்டா அந்த சாணா பையனை கொண்டு வந்து பந்தியில் சாப்பிட்டு அவன் இலையை வச்சுட்டு போயிட்டான். இந்த தீண்டாமையை எத்தனை வருஷத்துக்கு முந்தி? இப்போ எனக்கு 65, ஒரு 55 வருஷத்துக்கு முந்தி. 10 வயசு இப்போ 5ஆவது படிக்கிற பையனுக்கு என்ன சாதி தெரியுமா? சாதி தெரியுமா? தெரியாது. ஏன்டா சாணா பையன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டான் நடு வீட்டில் உட்காந்து. நடுப்பந்தியில் சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டான் இலைய. சாணா பையனுக்கு இலைய எடுக்கணுமா? இந்த சண்டை நடந்தது நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி கல்யாணத்தில் நண்பன் படித்தவன் கூப்பிடவே மாட்டான். இதெல்லாம் மாறுவதற்குன்னு 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த சாதிய தீண்டாமை என்பது எனக்கு 10 வயசுலேயே தெரிஞ்சுது. அப்போது இன்று வரை அந்த மாறும் என்பது மாறாதது என்பது இன்றைக்கு வரைக்கும் சாதி மாறவே இல்லை. உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறும் என்பதே மாறாதது, அது மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த சாதிங்கிற ஒரு கட்டமைப்பு, சனாதனம் என்ற கட்டமைப்பு இன்னும் அப்படியே தான் இப்படியா இருக்கு. அப்போ இதற்கு யார் தேவைப்படுகிறார்? தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். 1954 சாதி ஒழிப்பு மாநாடுன்னு எப்போ நடத்தினார்? 1954. இன்றைக்கி நடத்த முடியுமா? இன்றைக்கி நடத்த முடியுமா? நான் திராவிட இயக்க முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வச்சுக்கிற 56 கட்சியை பார்த்து கேட்குறேன். சாதி ஒழிப்பு மாநாடு இன்றைக்கி நடத்த முடியுமா? முடியாது. 54 நடத்தி சாதி ஒழிப்பு மாநாடு. ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டான் பல பேர். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் திருப்பி வந்து பார்க்கும்போது அவன் குடும்பம் அங்கே இல்லை, அவன் குழந்தை குட்டி இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை. சும்மா போகிறான், சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறான், அப்படியே சிறைக்கு போகிறான். அப்போ அது சட்டம் 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் திருப்பி வந்து பார்க்குறான். அந்த இடத்துல அவனுடைய முகவரியே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்போவே பெரியார் வந்து அந்த மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு. இப்போ ஒரு வாரமாக சீமான் பேசிகிட்டு இருக்கிறது சமூக நீதிக்கு அவர் பாடுபட்டாரா அப்படின்லாம் கேட்குறாங்களே. நீங்கள் ஃபேக்காக படத்தை ஜிக்ஜாக் பண்ணி ஒட்டி எடிட் பண்ணதா சொல்கிறீங்கள, எடிட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதான் அந்த பையன் நான் தான் வெட்டி ஒட்டி கொடுத்தாங்க. 15 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. 5 வருஷமாக நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஸ்டாலின் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர். யார்? ஒரு அதிபருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவர் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு குருஷேவ்னு ஒருத்தர் வரார். குருச்சேவ் வரார். வந்த பிறகு நிறைய தவறு நடந்து விட்டது. எங்கள் ரஷ்யாவில் பல பேர் கொல்லப்பட்டான், பல நாடுகள் பெரிய கலவரம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் தான் காரணம். அப்படி ஸ்டாலின் செய்யலைன்னா 2ஆம் உலக யுத்தத்தை முடிச்சே இருக்க முடியும். அது வேறு விஷயம். அப்போது பல குற்றச்சாட்டு அடிக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடக்குது? கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய சென்ட்ரல் கமிட்டி எப்படி நடக்கும், பொலிட் போல் எப்படி நடக்கும் பாருங்க. நடந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போது ஜனாதிபதியை பதவி ஏற்றுட்டார் குருஷேவ். சொல்லிகிட்டே போகிறாங்க. சொல்லிகிட்டே போன பிறகு எல்லா குற்றச்சாட்டுகளும் ஸ்டாலின் மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் கேட்குறான், நீ என்னையா பண்ண? அப்போ எழுந்துச்சு கேட்க வேண்டியதானே நீ? யாரை? ஜனாதிபதியை பார்த்து ஒரு ஆள் கேட்குறான். இன்னொரு கம்யூனிஸ்ட் உறுப்பினர் கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளோ தப்பு நடக்கும் நீ கேட்டுக்க வேண்டியதா? நீ அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக இருந்தாராம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தட்டாரா டேபிளை, யார் எனக்கு என் மேலே குற்றச்சாட்டு சொல்ல? எந்திரி மேலே, எந்திரிய மேலே. யார் சொன்னது? குருஷேவ் சொல்கிறார். சொன்ன பிறகு அந்த குற்றச்சாட்டு சொன்னவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். யார்? ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு சொல்லி இந்த குற்றச்சாட்டு தட்டி கேட்காம நீ எப்படி இருந்த எவ்வளோ நாளா? நீ இப்போ ஜனாதிபதி வந்திருக்கிய, என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டவன் டேபிளை சொல்லி எந்திரா மேலே. நான் எந்திரிக்க மாட்டேங்கிறான். சிரிச்சிட்டு சொன்னாரா, இப்படி தாண்டா நானும் இருந்தேன். எப்படி பயந்துட்டு இருந்த? இப்போ நான் தட்டும்போது நீ பயந்துட்டு உட்காந்துருக்கீல. என்ன நான் ஜனாதிபதி? நான் ஜனாதிபதி, நீயே சாதாரண ஆள். அதே போல தான் அந்த சாதாரண நபர் ராஜ்குமார் பயந்துட்டு இருந்தான். இப்போ தான் அவனுக்கு தைரியம் வந்திருக்கு. இதுதான் இயல்பு. புரியுதா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏவை எழுத்து கேட்க முடியாது நம்ம மக்கள்னால, ஒரு கவுன்சிலர் எழுத்து கேட்க முடியாது, ஆளை வச்சு அடிப்பான். திமுகவே பயப்படுது சார்.
இந்த இப்போ அந்த பார்ப்பன பெண் ஜெயலலிதா இருந்தால் சங்கராச்சாரியார் எங்கே படுத்திருந்தார்? அதுக்கு நக்கீரன் தான் காரணம். எங்கே? காஞ்சிபுரம் லாக்கப்பில் படுக்க வச்சுருப்பார் அது ஜெயலலிதா இருந்தால். இந்த சைமன் எங்கே படுத்திருப்பார்? காஞ்சிபுரம் லாக்கப் துண்டுப்பிடி குடிச்சிட்டு பிட்பாக்கெட் அடித்து படுத்து கிடந்தான்ல, ஜெகத் குருவே அங்கே படுத்து கிடந்தார். அதே போல் இந்த சைமனும் எங்கே படுத்து கிடப்பான்? அந்த துண்டுப்பிடி குடிச்சிட்டு பிட்பாக்கெட் படுத்து கிடப்பான். அதனால் வரலாறுகள் என்பது யாரையுமே மன்னிக்காது. இப்போது சீமானுடைய கேண்டிடேட்டு அங்கே இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க, சீதாலட்சுமியினுடைய தாயும் தந்தையும் பெற்றோரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் போய் என்ன சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் இந்த நாசமாக போன கட்சியில் இருக்க, பெரியாரை இவ்வளவு கேவலமாக இந்த மண்ணில் ஒருத்தர் கேவலப்படுத்த முடியும்னு நீங்கள் கற்பனையும் பண்ணி பார்க்க முடியல. மனித நாகரீகம் வளர்ந்த காலத்தில் உடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தாயோடு போ, சகோதரியோடு போன எந்த ஒரு மனிதனாக சொல்லிட்டு உயிரோடு அவர் வெளியே வந்துட முடியுமா? இவன் சொல்லிட்டு தெரியுறான். இப்போ ஆரம்பத்தில் பேசும்போது நான் வேட்பாளராக நிற்கிறதுக்கு முடிவு எடுத்ததே சீமான் நேரடியாக அங்கே களமிறங்குவார் என்று கேள்விப்பட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவர் ஏன் நேரடியாக நிற்கலை? அவர் ஏன் நிற்கலைன்னா அவருக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. அங்கே ஈரோடு என்பது திராவிட கழக தோழர்கள் நிறைய குவிந்து உள்ள பகுதி. குளத்தூர் மணியாட்கள், கோவை ராமகிருஷ்ணன், அதை தாண்டி பல பெரியார் இன உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்கான். அதனால் அவர்களால் நீங்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறான், அழுகின முட்டை அடிப்பேன்னு சொல்கிறான், அழுகின தக்காளி அடிப்பேன்னு இப்போ எல்லோரும் மேடையில் பேசுகிறாங்க. யாரும் வன்முறையாளர்கள் அல்ல. மாடியிலேருந்து எவனாவது அமில முட்டையை போட்டால் ஏதாவது ஆகி போயிடும். நான் வன்முறையாளன் அல்ல, வன்முறையை ஆதரிப்பவனும் அல்ல. இப்படியான தகவல் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. மாடியிலிருந்து அமில முட்டை வீசப்படும், இப்படி தகவல் அவருக்கு அவர் கட்சிக்காரங்களே இந்த தகவலை சொன்னதுக்கு பிறகு அவர் ஜகா வாங்கிட்டார்னு எனக்கு வந்த தகவல். அப்போது வசனம் பூரா மைக்கில் தான் பேசுகிறது. பெரியார் மீது மலைச்சட்டியை போட்டு உடைக்கிறான் திருச்சியில். அவர் எனக்கு கூட்டம் வராமையே போயிட்டார். ஏன்? அப்போது இந்த அவருடைய தாடி மேலே இருந்த மலத்தையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது நாசமாக போனவனை உன்னை கட்டிக்கிட்டு யாருடைய மலத்தையோ உன் தலையில் சுத்தம் பண்ண வேண்டதுக்கு தான் இனி எனக்கு இந்த வாழ்க்கையான்னு கேட்கும்போது அந்த நம்ம பொறுமையாக சொன்னாராம், இந்த சமூகம் இதை விட நாற்றமடிக்கிறது, இந்த நாற்றத்தை நாம் தான் போக்கணும், இதுதான் அடிப்படை தவறுன்னு இந்த சைமன் சொல்கிறான். இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, பெரியார் என்னதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? பெரியாரே ஓட்டு கேட்கலையே, நீ என்ன பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்குற? பெரியாரே ஓட்டு கேட்கல, முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறான், 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். எஸ்சி தொகுதியில் எஸ்சி தொகுதிக்கு போனால் 200 ரூபா கொடுக்குறான், எஸ்சி வீட்டுக்கு. பிசிக்கு 500 ரூபா கொடுக்குறான். இதைத்தான் அன்னைக்கே இருந்தாலும் கண்டிச்சார். இப்போ நான் ஏன் இந்த தேர்தல் நடைமுறைக்குள்ளே போகிறேன்னா, பெரியார் மண்ணில் சீமா வாங்கின 10,000 ஓட்டு 5,000 ஓட்டாக மாற்ற வேண்டும். அந்த மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுக்காக எனக்கு உறுதுணையாக வீரலட்சுமி நேரடியாக வருகிறார். மே 17 திருமுருகன் காந்தி வராரு, வெற்றிக்குமரன் வராரு, மதுரை வேலுச்சாமி வராரு, சிறுத்தையிலிருந்து மதுரை வேலுச்சாமி வராரு. அப்புறம் நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, இப்படி இப்போ அங்கே வேலை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் தொண்டர், பெருந்தொண்டர் ரத்தனசாமி வராரு. எம்எஸ்எம் மணி, அவர் எம்ஜிஆருடைய தொண்டர் அல்ல, பக்தர். இப்படி நான் ஒரு கடையில் போய் மனோகரான்னு ஒரு கடையில், ஹோட்டல் மனோகரா போய் சாப்பிட போனேன். நானும் நண்பர்களும் போய் சாப்பிட போனேன். சாப்பிட்டு வெளியே முதலாளி உட்காந்துருந்தார் கல்லாப்பட்டியில், கேஷில் பில்லை கொடுக்குறேன். யார் நீங்கள்? ஐயா, இந்த மாதிரி நான் சோன்ஸ் பார்ட்டி ஒரு பத்திரிக்கையாளர், தேர்தலுக்கெல்லாம் வந்திருக்கேன். இந்த பயலை விடக்கூடாது, பில்லை கிழிச்சு வீசிட்டு தேர்தல் முடிகிற வரை என் ஹோட்டலில் தான் சாப்பிடணும். என் ஹோட்டலில் தான் அவரே இருந்து எனக்கு எங்கள் 3 பேருக்கு பரிமாறி தேர்தல் முடிகிற வரை நீங்கள் சாப்பிடு, எங்கே தான் சாப்பிடணும். சீமான ஒரு ஓட்டு வாங்க விடக்கூடாது, இயற்கையாக. அப்போ இந்த உணர்வு மக்கள்கிட்ட நான் சார் நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்டு வர எலெக்ஷனுங்க அப்புறம் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறார். அப்போது 17 சுயேட்சை அமைப்புகள், அருந்ததியர் அமைப்பு,
ரெட்டியார் அமைப்பு, நாயுடு அமைப்பு, இப்படி சீமானுக்கு எதிராக அந்த ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டு கூட சீமானுக்கு விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு முஸ்லீம் அமைப்பு சுயேட்சையாக களமிறங்குறாங்க பிரச்சாரம் பண்ணுறது. சும்மா போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, பைக் கட்டி பிரச்சாரம் பண்ணணும். அப்போ அவங்க பூரா என்னென்னா, இந்த சீமானுக்கு இங்கே போன முறை விழுந்த ஓட்டு பாதியாக குறைக்கணும். இதை முடிவு பண்ண வேண்டியது யார்? சுயேட்சைகள் அல்ல, மக்கள்கிட்ட நம்ம வந்து செய்தியை கொண்டு போகணும். இதற்காக நாம் நிறைய வேலை செய்யணும்னு அங்கே அதான் ஓடுது. இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு, பாஜக தேர்தலில் களம் விஜய் இல்லை, அவர் பாமக. இப்படி இருக்கும்பொழுது அந்த அதிமுக வாக்குகள், பாஜக வாக்குகள் இதெல்லாம் வந்து அவருக்கு போகும். இப்போது நீங்கள் சொன்னீங்க கடந்த முறை அவர் எடுத்த 10,827 வாக்குகளை விட குறைவாக எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறப்ப இந்த வாக்குகள்லாம் இவருக்கு தானே வரும் அப்படிங்கிறாங்களே, கூடுதலாக தான் வரும். இல்லை, அந்த அந்த நோக்கத்தை முறியடிப்பதற்காகத்தான் நாங்கள் களமிறங்கியிருக்கோம். சீமானை நீங்கள் வாக்கு என்பது பெரியாரை மேலும் கொச்சைப்படுத்துவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா? அது பெரியாரை, இந்த மண்ணை சேர்ந்த மண்ணின் மைந்தனை, தமிழ்நாட்டுக்கான அடையாளத்தை மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்துவதற்காக நீங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறீங்களா? இதுதான் எங்களுடைய கோஷமே. இதுதான் ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த பெரியார் உணர்வான்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே. இவர் நம்ம ஹைதர் அலி அண்ணன் வராரு, தமுமுக பழைய வக்போர்டு தலைவர், தமிழ்நாடு மக்கள் ஜனநாயக ஷரீப் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ ஒரு 10 அமைப்புகள் வர்றாங்க. 10 அமைப்புகள் தானாக, நான் எப்படி தானாக கிளம்பி போகணும், அதே போல் 10 அமைப்புகள் குழந்தை அரசாங்க மனைவி போட்டிடுறாங்க. எங்கே? ஈரோடு கிழக்கில் 46 பேரில் எனக்கு தெரிஞ்சு 36 பேர் சீமான் எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே சீமானுக்கு போய்விடக்கூடாது என்பதற்கான ஒரு சுயேட்சை களம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பேச்சு ஓடுது, அதிமுக பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சீமானை நிற்க வைக்கிறாங்க. இல்லை, அப்போ அந்த செய்தி உண்மைதான். ஏன்னா நீங்கள் இந்த தேர்தலில் எடப்பாடி வந்து தேர்தல் நின்று இருக்கணும். ஏன்னா 44,000 சிறுபான்மை முஸ்லீமுடைய வாக்கு அந்த பகுதியில் இருக்குது. அருந்ததி எல்லாம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள், அருந்ததியர் வாக்கு இருக்குது. இதெல்லாமே எடப்பாடி ஏதோ அழுத்தம் காரணமாக, பிஜேபி அழுத்தமாக கூட இருக்கலாம், பின்வாங்கியதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. விஜய் பின்வாங்கினது, ஏடிஎம்கே பின்வாங்கினது, பாஜக நிற்காதது, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர். சீமானை தமிழ் தேசிய அடையாளத்தோடு பாஜக நேரடியாகவே இயக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் சென்டர் தான் ஈரோடு கிழக்கு. நீங்கள் பிரபாரனை பேசினா யூடியூப்பை பேன் பண்ணுறான் எங்கள் கூகுளில். பிரபாரம் படத்தையும் அந்த புலிக்கொடியும் உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? நான் அந்த கொடியை போட போகிறேன், நானே அந்த கொடியை பயன்படுத்த போகிறேங்க. அது என்ன பிரபாரனை கையளித்து கை சாத்துட்டு கொடுத்ததா அந்த கொடியை? உலகத்தில் இருக்கிற புலிக்கு பூரான்னு சொல்கிறான், நீ இப்போ எங்கள் இந்த கொடியை பயன்படுத்தாதீங்கிறான். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன அந்த கொடியை பயன்படுத்துன்னு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா அந்த சைமனுக்கு? இல்லை, எல்லாமே போலி, எல்லாமே ஏமாற்று, எல்லாமே ஃபேக். இதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ, பெரியார் பிம்பத்தை உடைத்து விட்டால், இப்போ மோடியா லேடியானா அங்கே பின்னாடி சனாதனம் தான் இருக்குது. திமுக 40 சீட்டு சனாதனம் தான் இருக்குது. இந்தியாவில் சனாதனம் தொத்தி கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு தான். அப்போ இந்த பிம்பத்தை, இந்த கருங்காலியை வைத்து பெரியார் பிம்பத்தை உடைத்து விட்டால் திமுக அட்ரஸ் எல்லாம் போயிடும். அடுத்து பெரியார் சிலை உடைக்கப்படும், பெரியார் சிலை தகர்க்கப்படும். சீமாவுடைய ஆள் சொல்கிறான், திரிபுராவில் லெனின் சிலை பீடம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பெரியார் சிலையும் அதே உடைக்கப்படும், நொறுக்கப்படும்னு அந்த சைமனுடைய ஆள் சொல்கிறான். அப்போ பெரியாரே உடைக்கிற போது அண்ணாவும் கருணாநிதியும் ஜுஜிபி. அப்போது இந்த கருத்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. நான் கேட்குறவங்கிட்ட, பஞ்சாபில் பகத்சிங்கை பேசிவிட்டு ஒருவன்
முழு உயிரோடு திரும்ப முடியுமான்னு சொல்லுங்கள். பஞ்சாபில் பகத்சிங்கை விமர்சனம் பண்ண முடியுமா? பெரியார் எப்படியோ அதே போல் அவனுக்கு பஞ்சாபிகளுக்கு பகத்சிங். ஆனால் நினைத்து பார்க்க முடியாது பகத்சிங்கை இப்போ சிலையை உடைப்பேன் கிடப்பேன்னு சொல்லுங்க பஞ்சாபில். இங்கே கேவலமான அரசியல், நடிகை வீட்டு அரசியல், நடிகன் வீட்டு அரசியலாக கிடக்கு. அதே போல் நீங்கள் கல்கட்டா போங்க, சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலையை தகர்க்கப்படும் அங்கே இருக்கிற ஒரு கட்சிக்காரன் சொல்ல முடியுமா? வங்காள விரிகுடாவில் முதந்துட்டு இருப்பான். இங்கே பெரியார் தான் பிம்பம் இந்த திராவிட இயக்கங்களுக்கு. அந்த பிம்பமே உடைக்கப்படுகிறது நீங்கள் எதிரிகளால். பார்ப்பன பெண் ஜெயலலிதா இருந்தால் சங்கராச்சாரியாருக்கு நேர்ந்த கதி இந்த சைமனுக்கு நேர்ந்திருக்கும். எங்கே படுத்து கிடப்பார்? காஞ்சிபுரம் சப்ஜெயிலில் கூட இல்லை, லாக்கப்பில் பிட் பாக்கெட் படுத்து கிடந்தாலும் அங்கேயே ஜெகத்குரும் படுத்து கிடந்தார். இது வரலாறு. அதே போல் டபுள் குண்டாசு நீங்கள் அந்த பார்ப்பன பெண் இல்லை, வேதனைப்படுறோம். சிங்கப்பெண்ணே இல்லை. ஏன்னா நம்ம ஜெயலலிதாவுக்கு பல நமக்கு முரண்பாடு இருக்குது. ஆனாலும் சில விஷயங்களில் அந்த அம்மாவை வரலாறு தேவைப்படுகிறது. தேமுதிக ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடம் அது கூட்டணியில், அதிமுக கூட்டணியில். அப்படி இருக்கும்போது தேமுதிக ஏன் புறக்கணிச்சது? தேமுதிக 1% வாக்கை வச்சுட்டு பெரிய ரோல்லாம் எடுக்க முடியாது. 1%, 1/2% வாக்கு தான் தேமுதிகக்கு இருக்குது. அது சுயேட்சை நிலைமையை விட மோசமாக போயிடும். அதனால தான் தேமுதிக அங்கே ஒரு களமே இல்லை. அதே நிலைமை தான் பாமகவுக்கும் களமே இல்லை. அதனால் அவர்கள் 2 பேரும் அந்த பிம்பம், பெரிய பிம்பம் இருக்குது, அந்த பிம்பத்தை காப்பாற்றி கொள்வதற்கு களத்துக்கே வரல. அதுதான் யதார்த்தம். இவர் ஏன் திமுக வந்துட்டார்? செந்தில் முருகன். முத்துசாமி எந்த கட்சியில் இருந்தார்? அதிமுக. பழைய பஸ் கம்பெனி முதலாளி எம்ஜிஆர் தான் அவருக்கு அடையாளமே கொடுத்தார். எம்ஜிஆர் தான் அடையாளம் கொடுத்தவர். எம்ஜிஆர் பல பேருக்கு அடையாள முகவரி கொடுத்தவர் எம்ஜிஆர். ஆனால் இப்போ எம்ஜிஆருக்கு யார் நேர் எதிராக இருக்கிறார்களோ, இப்போ திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜி யார், ஏவா வேலு யார், நம்ம சேகர் பாபு, கே சார், ரகுபதி, பட்டியல் பெருசாக இருக்குது. எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இரட்டை இலையால் அடையாளம் காணப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள். தாய் கழகத்துக்கு தானே வந்திருக்காங்க. தாய் கழகமோ சேய் கழகமோ இவர்களுக்கு அதிகாரம் வேணும். அதனால் ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் ரெண்டுமே மிக எளிதாக விலை போய் விடுவார்கள். அது ஏன்னா இவர்களுக்கு கொள்கை கிடையாது. தேர்தல் அதிகாரி திடீர்னு மாற்றப்பட்டிருக்கிறார் ஈரோடு கிழக்கில். நானும் அங்கே தான் இருந்தேன். மனு பரிசீலனை போதா? ஆமாம். அது என்ன நடந்துன்னா, அவர் தேர்தல் அனுபவமே இல்லாத ஈரோடு கார்ப்பரேஷன் கமிஷனர் மணிஷ். என்ன நடந்ததுன்னா, நீங்கள் சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்கல்ல, சுயேட்சை வேட்பாளர் அத்தனை பேரும் தேர்தல் கமிஷனுக்கு சீஃப் தலைமை அதிகாரியாக போயிடுவோம். அவ்வளவு அறிவு இருக்குது. ஒரு ஆள் 10,000 ரூபா டெபாசிட் பணத்தை 10 ரூபா காயின் மூட்டையாக தூக்கிட்டு வர்றாரு. என்னங்க ஏன் இது இந்தியன் கரன்சி தானே, செல்லாதுன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், எங்கே டெல்லிக்கு போகிறேன் இதை எடுத்துகிட்டு. அப்போது அதில் என்ன நடந்ததுன்னா, பெங்களூரில் அவருக்கு ஓட்டுரிமை இருக்குது. எங்கே ஒருவருக்கு அவர் எங்கே வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு? ஈரோடு இடைத்தேர்தலில் நான் எம்எல்ஏ ஆகணுங்கிறாரு. எம்எல்ஏ என்ன பெங்களூர் பார்லிமெண்ட் சட்டசபைக்கு போகிறதா? அப்போ இந்த அதிகாரி என்ன பண்ணார்? மணிஷ் அதிகாரி எல்லாம் வட இந்திய அதிகாரிங்க. வடக்கும் தெரியல, தெற்கும் தெரியல, மேற்கும் தெரியல, கிழக்கும் தெரியல. அது என்ன பண்ணார்? வாங்கிட்டு நாமினேஷனை வாங்கிட்டார். வாங்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்படி என்ன ஃபார்மாலிட்டின்னா, நீங்கள் நாமினேஷன் எடுத்துகிட்டு போகிறோம்ல, போன பிறகு 10 அதிகாரிகள் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை லென்ஸ் கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. பார்த்து தான் முழுக்க அதை ஆய்வு செய்து தான் அது எங்கே போகுது, பரிசீலனைக்கு பல இடங்கள் கை மாறி யார் டேபிளுக்கு போகுது? கமிஷனர் டேபிளுக்கு போகுது. அப்போது பெங்களூரில் ஓட்டுரிமை உள்ள, கர்நாடகாவில் வாக்களிப்பதற்கு தகுதி உள்ள ஒருவர் எப்படி ஈரோடு கிழக்கில் வந்து போட்டியிட முடியும்? நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் லிஸ்ட்டில் இந்த இடத்துல சென்னையில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஓட்டு போடலாம். இது வந்து நாடாளுமன்றத்துக்கு பொருந்தும். இப்போ ஒருத்தன் பஞ்சாப்லேருந்து ஒருத்தன் வர்றான், இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கிடுறான், ஓட்டர் ஐடி போட்டுடுறான், அவன் ஓட்டு லிஸ்ட்டில் வந்து ஓட்டு போடலாம். அவன் டர்பன் கட்டிட்டு வருவான்.
அதுக்காக நீ பஞ்சாபுக்கு போகலாம் சொல்ல முடியாது. இப்போ ராகுல் காந்தி கேரளாவில் போட்டு அதுதான். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு செல்லும், சட்டமன்றத்துக்கு செல்லும். இது தெரியாத இந்த வட இந்திய அதிகாரி மணிஷ் நாமினேஷனை பூரா வாங்கிட்டார். சுயேட்சை போட்டியிடுகிற அந்த சில்லறை காசு மூட்டை தூக்கிட்டு வர ஆட்கள் இருக்காங்கல்ல, பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணி பிரச்சனை பண்ணி அது தடுத்து நிறுத்தினாங்க. இல்லைன்னா அவர் பேர் சுயேட்சையில் வந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது இந்த மணிஷ் இன்னொரு என்ன பண்ணாருன்னா 46ல் 2 ரெஜிஸ்டர் கட்சி, திமுகவும் நாம் தமிழரும் பகுஜன் இப்படிலாம் கொஞ்சம் கட்சி எல்லாருக்குமே சுயேட்சை சின்னம் ஆட்டோ. நான் வந்து முதல்ல ஆட்டோ கேட்டேன். அது 3 செலக்ட் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆட்டோ, டயரு, ஆட்டோ டயரு, இன்னொன்று என்ன கேட்டேன், ஆட்டோ டயரு பானை 3 கேட்டேன். ஒன்று ஆட்டோ கொடுங்க, இல்லைன்னா பானை கொடுங்க, இல்லைன்னா டயர் கொடுங்கன்னு 3 யாருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரிங்க யார் கேட்குற 3 பேர் குலுக்கி போடுங்க, யாருக்கு வரட்டுமோன்னா அதுவும் கொடுக்க முடியான்ட்டார். அப்புறம் மணி 5:30 6 ஆகி போச்சு. ஏங்க எனக்கு இன்றைக்கே கொடுங்க, நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒன்று கொடுங்கன்னா பொட்டியை கொடுத்தாரு. பொட்டி வந்து மொத்தம் 3 பொட்டி இருக்குது. அதில் பெட்டியே 3 பெட்டி 3 பெட்டி முட்டி எப்படி முட்டாள்களாக இருக்கிறான்னு பாருங்கள். என்னென்னா மரப்பெட்டி ஒன்று, சூட்கேஸ் ஒன்று, பரிசு பொட்டி ஒன்றா, 3 பொட்டி போடுறவன் எதுக்கு போடுவான்? சூட்கேஸும் பொட்டி தான், மரப்பொட்டியும் பொட்டி தான், பரிசு கொடுக்குற பொட்டியும் பொட்டி தான். அப்போ எல்லாம் பொட்டி தானே. அப்போது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான அதிகாரிகள் பரிசு பெட்டின்னு சொல்லணும், இது துணி பெட்டின்னு சொல்லணும். அதெல்லாம் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டேன். அவர் அப்சர் உட்காந்துருக்கார், தமிழில் தெரியாத இந்தி அதிகாரி. அவர் போய் கேட்டால் இந்த 2 பொட்டிக்கு எப்படிங்க வித்தியாசம் தெரியும்? இது ட்ரங்கு பொட்டி, இது சூட்கேஸ், 2க்கு என்ன வித்தியாசம் தெரியும்? இதில் வரைஞ்சி வச்சுருக்கான், இதில் பென்சில்லையும் பேனாவிலையும். இது எப்படிங்க வித்தியாசம் தெரியும்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ படித்தவனுக்கு இதெல்லாம் தெரியாதான்னாரு. அவங்க சின்ன என்னதான் பெட்டி இன்னும் 2 பெட்டி நிற்கிறாங்க. அப்போ ஆமாம், இன்னொரு பெட்டி ஒரு சாமியார் ஒருத்தர் சூட்கேஸ் பெட்டியில் நிற்கிறாரு. சூட்கேஸுக்கு போடுறானா மரப்பொட்டி போடுறான்னு தெரியல. அப்போ இவ்வளவு குழப்பம். அப்போது என்னன்னா அரசு அதிகாரிகள். அப்போ ரெண்டாவது ஒரு 22 பேர் எங்களுக்கு எந்த சின்னம் மிச்சம் இருக்குது காமி, நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. 25 பேர் நான் க்யூவில் நிற்கிறோம். இப்போ ஒரு சிலிண்டர் வேணுமா, ஏப்பா அவர் சிலிண்டர் கேட்க கொடுத்துடலாமா அப்படின்னா சரிங்க கொடுத்துருங்க அவருக்குன்னா ரைட் ஓகே. இப்படி எது கொடுத்தது போக மிச்ச சின்ன எது பாக்கி இருக்கோ அதை 27 பேருக்கு சொல்லு, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. 27 பேர் அடிச்சுக்குவானா உதச்சிக்குவானா? இல்லை சேப்பா நீ அதை வச்சுக்க, நீ கம்ப்யூட்டர் வச்சுக்க, நீ கால்குலேட்டர் வச்சுக்க, நீ செங்கலை வச்சுக்க, நீ சிமெண்ட்டை வச்சுக்க, முடிவு பண்ணிட்டு போயிடுவான். இது முடிவு பண்ணுற உரிமை யாருக்கு கொடுக்கணும்? வேட்பாளர் கொடுக்கணும். கடைசியாக நான் சொன்னேன், சார் என்ன சார் நாளைக்கு பார்க்கலாம் போட்டார். நான் சொன்னேன் என்ன அவசரமாக போகணும், ஏதாவது கொடுக்குறத கொடுங்க, நீங்களே பார்த்து எனக்கு கொடுங்கன்னா அவராக பார்த்து கொடுத்தா தான் எனக்கு பொட்டி. நான் கேட்கல, நான் கேட்டது எது 23 சின்ன பாக்கி இருக்குது எல்லாத்துக்கும் கொடுத்தது போக எதுன்னு காமிங்க, நான் அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை 25 பேர் வரோம் செலக்ட் பண்ணிக்கிறோம். 25 பேர் ஒத்து போவாங்கல்ல, அதை சொன்னால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் அதிகாரம் வச்சு பார்த்து சார் அப்புறம் பெட்டி வாங்கிறதுக்கு தான் தேர்தல் நீங்கள் காலி பெட்டி கூட கிடைக்காது போல் இருக்கு. நமக்கு காலி பெட்டி கூட கிடைக்காது போல் இருக்கு. யார் பெட்டி கொடுப்பாங்க? பெட்டி கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இப்போ பல லட்சம் வாக்குகள் வச்சுருக்கிறோமா, ஒரு பெரிய கட்சி வச்சுருக்கிறோமா? மணல் ராமச்சந்திரனும் மணல் ரத்னம் பணம் கொடுத்து, கரிகாலன் பணம் கொடுத்து, பெட்டி கொடுத்து தான் இப்போ அரசியல் நடக்குது. இப்போ நமக்கு யார் பெட்டி கொடுக்க போகிறான்? பெட்டியும் கொடுக்க மாட்டாங்க, சட்டியும் கொடுக்க மாட்டாங்க. திமுக வெற்றி பெறுது உறுதி, அது ஒரு பக்கம். இந்த 2வது இடத்துல அவர் நாம் தமிழர் வரக்கூடாதுங்கிறது தான் சுயேட்சை வேட்பாளர்களுடைய எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 சுயேட்சை வேட்பாளர்களுடைய நோக்கமே சீமான் பழைய வாக்கை வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நோக்கமே தவிர ஒவ்வொருத்தரும் 10,000 ஒரு 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 லேடி வந்திருந்தாங்க, ஒரு அம்மா, நீங்கள் எதுக்குமா வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள்லாம் வந்து அருந்ததியர் சமூகம், எங்களை பூரா அகதியாக நீங்களாம் வந்தேறீங்க, நீங்களாம் தமிழ்நாட்டு விட்டு காலி பண்ணுங்கிறாரு சைமை. நாங்கள் எங்கெங்கே போகிறது? நாங்கள் இதே ஊரில் பல தலைமுறையாக வாழ்ந்து பொழைச்சி எங்கள் ஆளுக்கு பூரா படை வீரர்களாக ஆந்திராவுக்கு சண்டைக்கு போனான்,
சண்டைக்கு போய் அங்கே தெலுங்கை கற்றுக்கிட்டு திருப்பி வந்தான். இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்களுடைய பூர்வீக மண் இந்த ஈரோடு கொடுமுடி. அந்த அம்மா சொல்லுது. அதனால் 5 பேரை கூட்டிகிட்டு அந்த அம்மா வீட்டுக்காரர் அந்த அம்மா எல்லோரும் வந்து மனு தாக்கல் பண்ணி இந்த சைமம் பையில விடவே கூடாதுங்க. அந்த அம்மா கோபத்தோடு உட்காந்துருக்கு. இப்படி பல பேரை நான் சந்தித்தேன். எங்கே ஈரோடு இடைத்தேர்தல் முகாமுக்குள்ளே பல பேரை நான் சந்தித்தேன். அத்தனை பேருமே நீங்கள் ஒரு முகமதியர் ஒருத்தர் சுயேட்சை போட்டிருந்தார். அவரை கூட்டிகிட்டு போய் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் அதெல்லாம் பண்ணாது, திமுக ஓட்டு போயிடும், அதனால் நீங்கள் வாபஸ் வாங்க. முடியவே முடியாது. நான் சுயேட்சை நின்ன சைமனை நான் எக்ஸ்போஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவர் 2-3 பாய் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஏங்க உங்களுக்கு கோவம்னா சைத்தான்னு எங்களை சொல்கிறாரு. நீங்கள்லாம் சைத்தானின் பிள்ளைகள், முஸ்லீம் கிறிஸ்தவனெல்லாம் சைத்தானுடைய பிள்ளைங்கிறாரு. அருந்ததியர் பூரா வந்தேரிங்கிறாரு. ஆந்திரா பக்கம் போயிருக்கிறாங்கிறாரு. தெலுங்கு ரெட்டியாரை காணா தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ்நாட்டு இருக்கக்கூடாதுங்கிறாரு. நாயுடு ஓடி போயிருக்கிறாரு. இப்படி எல்லாரும் இந்த தமிழ்நாட்டு விட்டு ஓடி போனால் இவர்களுடைய வரலாறுகளை ஆய்வு செய்து இந்த சைமனுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா? அப்போது ராஜபக்சேவுடைய பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா? தமிழன் சிறுபான்மை, சிங்களன் பெரும்பான்மை. பெரும்பான்மைக்காக சிறுபான்மை தமிழனை அடித்தா உதைச்சா, கல்வியை மறுத்தால், அவனுக்கு வேலை வாய்ப்பை மறுத்தால் பெரும்பான்மை சிங்களம் ஓட்டு போடுவான். இதுதான் அங்கே அரசியல். எங்கே? இலங்கையில். இங்கே என்ன அரசியல்? முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்துக்களை நீங்கள் அடித்து விரட்டிங்கன்னா புல்டோசர் பாபா யூபியில் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு? முஸ்லீம் வீடுகள் பூரா தரமட்டம் பண்ணுறாரு. பெரும்பான்மையான இந்துக்கள் 38 கோடி பேர் இந்துக்கள் பிஜேபி ஓட்டு போடுவான். இங்கே இது அரசியல். இதே பாலிடிக்ஸ் தான் சீமா. எங்கே? மொழி சிறுபான்மையினர், அருந்ததியர் மக்கள், தெலுங்கு ரெட்டியார், தெலுங்கு நாயுடு, சிறுபான்மை முஸ்லீம், மொழி சிறுபான்மையினரை கன்னடம் பேசுகிற சமூகம், இவர்கள் எல்லாம் மொழி சிறுபான்மையராக ஒரு வன்மத்தை வளர்த்தால் பெரும்பான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கிறது தான் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தை பிரிவினைவாத தேசியமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இது ஜனநாயக பூர்வமான தேசியமே அல்ல. பிரபாகர் இதையே சொல்லிக் கொடுத்தாரு உனக்கு. பிரபாகர் இதையே அங்கே சொல்லிக் கொடுத்தாரு. சிறுபான்மை மக்களை பழிவாங்க, சிறுபான்மை மக்களெல்லாம் ஓட விடு, சிறுபான்மை மக்கள்லாம் ஆந்திரா பக்கம் போய் சொல்லு. கன்னட ஒக்காளிகாலாம் மேட்டுப்பாளையம் பூரா இருக்கவங்க பூரா அவங்க தான். அப்போது வந்து பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. இவர்களெல்லாம் கர்நாடகா போ, தெலுங்கு பேசுகிற பூரா ஆந்திராவுக்கு போ, அருந்ததியர் பூரா தெலுங்கானாவுக்கு போ. என்னையா பாலிடிக்ஸு? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதையெல்லாம் உடைத்து எறிந்தவர் தந்தை பெரியார். அதனால் அவர் தெலுங்கு நாயுடு. எங்கே போய் கண்டுபிடிச்சா? உன்னுடைய பூர்வீகத்தை ஆராய்ந்தா அது எங்கே போகணும்னே தெரியாது. உங்களைப் போல் நீங்கள் நாற்றம் எடுத்த மலத்தை வீச நாங்கள் தயாராக இல்லை. அப்போது ஈழத்துக்கான தியாகம் என்பது பெரிய தியாகம். 50,000 இளைஞர்கள் அந்த யுத்தத்தில் இறந்து போயிருக்கான். 5 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கான். அந்த தியாகத்தை அரசியல் செய்து பண்ணை வீடு ஈசிஆரில் 6 வெளிநாட்டு காரு, 15 வேலையாள், கொடைக்கானலில் பெரிய ரெசார்ட்டு, மிகப்பெரிய பண்ணை வீடு கொடைக்கானலில். இதெல்லாம் உனக்கு பூர்வீகமாக வந்ததா? நீ அறிவுமதி வீட்டில் பட்டினியாக பசியாக படுத்து கிடந்ததை மறந்துட்டேன். உன்னுடைய பூர்வீகம் எங்கேருந்து வந்தது? நீ வரும்போதே டாலர்களோடு, யூரோக்களோடு, ஃப்ராங்களோடு வந்தியா? ஃப்ரான்ஸில் என்னுடைய நண்பர் சொல்கிறார், டிஆர்டி ரேடியோ, டிஆர்டி டிவி. ஒரு நேர்காணலுக்கு போய் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து அங்கேயே படுத்துட்டார். இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொல்ல, நம்பர் தர அவர்கிட்டே பேசுங்க. தர்ஷன்னு பேர். ஈழத்தமிழ விடுதலை புலி, முன்னாள் புலி. போதையில் பேச முடியாமல் நிகழ்ச்சி பாதையிலே ரத்து செய்யப்பட்டது. குடி போதை வெளிநாட்டுக்கு போய் இங்கே லோக்கலில் ஓல்டு மங்கு மட்டை சரக்கு அடிச்சுட்டு அங்கே போய் எல்லாம் ஸ்காட்சு கிடைச்ச உடனே முழுசாக உள்ளே தள்ளி வாந்தி எடுத்து. எங்கே?
ஒரு நேர்காணல்ல நீ தான் ஈழத்தினுடைய அடையாளமா? சரி ஈழத்துக்கான அடையாளம் நீ என்ன செஞ்சிருக்கிற? 1,00,000 பேர் அகதி முகாம் படுத்து கிடக்கிறான், நாய்க்கொட்டடியில் படுத்து கிடக்கிறான். எத்தனை வருஷமா? 40 ஆண்டு காலம் அகதியாகவே இருக்கான். அவனுக்கு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு அவர்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்துருக்கியா? அகதியாக போட்டில் ஏறி போனவனெல்லாம் கனடாவில் அமைச்சராகிட்டான். ஆனந்த சங்கரியுடைய மகன் ஹரிசங்கரி கனடா அரசில் ஒரு அமைச்சர், அகதியாக போனவன். நீ ஈழத்தமிழனுக்கான 15 ஆண்டு காலம் உனக்கு அதுதான் அடையாளமே. பல கோடி ரூபாய் உனக்கு பணம் வந்திருக்கு, உனக்கும் பாக்கியானுக்கும் பணம் வந்திருக்கு. இந்த பல கோடி பணம் பல சொத்துக்களாக மாறி இருக்குது. ஆனால் நீ ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக எத்தனை மாநாடு போட்ட சொல்லு? எத்தனை மாநாடு போட்ட? எத்தனை ஈழத்தமிழர்கள் தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து நீ மோடியை போய் சந்திச்ச, இங்கே இருக்கிற முதலமைச்சரை சந்திச்ச? உனக்கு அதுதான் அடையாளம். சாராயத்தை குடிச்சிட்டு மைக்கில் பேசுகிறதா உனக்கு அடையாளம்? ப்ரெஸ் மீட்டில் போதையில் ப்ரெஸ் மீட் வைக்கிறான், படத்தை பார்த்தீங்களா? போதையில். அப்போ இந்த மக்களெல்லாம் உனக்கு கிள்ளுக்கீரை. இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இருந்தாலும் பெரியாரா பிரபாகரன் மகனா பார்த்துருவோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஈரோடு இடைத்தேர்தல் களத்தில். பார்ப்போம். சைமனுடைய அரசியலுக்கு நீங்கள் சாவுமணி அடிக்கிற வரை நான் ஓய மாட்டேன். இந்த சைமனுடைய அரசியலுக்கு புதைகுலிக்கு போகிற வரை நான் ஓய மாட்டேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னால் நிறைய புது உடைமை சிந்தனையாளர்கள். வீரலட்சுமி களத்தில் அந்த அம்மா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அதே போல் மே 17 திருமுருகன் காந்தி, குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், மதுரை வேலுச்சாமி, வெற்றி குமரன், இப்படி பல பேர். அத்தனை பேருக்கும் இதுதான் இனிமேல் நோக்கமே. இனிமேல் அதுதான் அவர் வேலையே. உன்னை இந்த மண்ணிலிருந்து அம்பலப்படுத்துவதை தவிர உன்னை இந்த மக்கள் ஓட விரட்டுகிற வரை இந்த போராட்டம் தொடரும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் இவ்வளோ பேர் இப்படிலாம் இருக்கிறது எனக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி தாங்கிற. இல்லை, அது பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மூளையே இல்லாத சைமனா நீங்கள் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய மூளையை தத்துவங்களை புத்தகங்களை வைத்து கொண்டு இருக்கிற பெரியார் தொண்டர்களா என்பதை பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.